மரணித்து விட்டீர்கள் என்று டாக்டர் கூறினால்தான். இப்போ ஒருவரின் இருதயம் துடிப்பது நின்றுவிட்டால் அவர் மரணித்து விட்டார் என்று கூற முடிகின்ற அதே வேளையில் அவரின் இருதயத்தை மறுபடியும் துடிக்கச் செய்யவும் முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் இயந்திரங்களை பயன்படுத்தியும் மனிதர்களை உயிருடன் வைத்திருக்க முடியும். அவரின் மூளைத்தண்டு பிரெயின் ஸ்டெம் வேலை செய்யாவிட்டாலும் கூட 2013 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஒருவருக்கு CPR கார்டியோ புல்மனரி ரெசசிட்டேஷனை செய்தால் குறைந்தது 38 நிமிடத்திற்குள் மூளையில் எந்த காயமும் இல்லை என்றால் அவரை மீண்டும் பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வர முடியும். இப்பொழுது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பாருங்கள். உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டால் அதை உங்களால் மீண்டும் வேலை செய்விக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் இருதயம் வேலை செய்வதை நிறுத்திவிடும், தடுக்க முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் எய்டை நீங்கள் செய்தாலும் சரியே. உண்மையில் மூளை சம்பந்தமான ஒரு உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூளையானது நம்மை உண்மையான மனிதன் என்று கூற நமக்கு ஒன்றை தருகின்றது. அதுதான் ஹியூமன் கான்சியஸ்னஸ். அதாவது உங்களின் இந்த உடம்பை நீங்களே கட்டுப்படுத்துவது போல் உணர்கிறீர்களே, அந்த உணர்வு தான் அது, அந்த உயிர் தான் அது. எனவே அந்த உணர்வின் அடிப்படையில் திரும்ப பெற முடியாத உங்கள் உணர்வை நாம் மரணம் என்று கூற முடியும். எனவே மரணம் என்பது நீங்கள் உங்கள் உணர்வை இழப்பது. உங்களை பிரமிக்க வைக்கும் இன்னும் ஒரு உண்மை, நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்யாது. எனவே தூக்கம் என்பது உங்கள் உணர்வை இழப்பது என்று வாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தூக்கத்தின் போது பிரெயின் ஸ்டெம் எஃபெக்டர் நியூரான்ஸ் வேலை செய்யாது. இந்த மூளைத்தண்டானது ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் வேலை செய்யாது. எனவே மரணிப்பவர் அவரின் உணர்வை இழந்து விடுவார். எனவே இந்த இரண்டும், இந்த தூக்கமும் மரணமும் கிட்டத்தட்ட ஒன்று போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. தூக்கத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறலாம். ஆனால் மரணத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. எனவே இந்த குறிப்பிட்ட காரணத்தை அடிப்படையாக கொண்டு டாக்டர் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்லும் போது அவர்கள் மூளைத்தண்டினுடைய நிலையை மட்டுமே வைத்து கூற வேண்டும், வேறெதையும் வைத்தல்ல. எனவே இதை 1400 வருடங்களுக்கு முன்னரே அல் குர்ஆன் விவரித்து கூறுகின்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? தூக்கம் மரணத்தை போன்றதே, மரணம் தூக்கத்தை போன்றதே. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவன்தான் இரவில் உங்களை மரணிக்கச் செய்கின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களின் குறிப்பிட்ட தவணையை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கின்றது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான்,